ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டெய்லர்ஸ்க்குலாம் உபயோகமான ஒரு பொருள் தான் நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பார்சலை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். 7 வகையான சீயிங் ஃபுட் இதில் ரிசீவ் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சீயிங் ஃபுட் நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு. இது மட்டும் பேக்கிங் இல்லாமல் இருக்குது, மற்றது எல்லாமே பேக்கிங்கோடு இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பைப்பிங் வச்சு தைக்கிறதுக்காக லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டும் தனித்தனியான ஃபுட் நமக்கு இதில் இருக்குது. ஒன்று லெஃப்ட், இன்னொன்று ரைட். இது ஜிப் வச்சு தைக்கிறதுக்காக. இது நம்ம நார்மலான ஃபுட். இது ஜிப் வச்சு தைக்கிறதுக்கானது. இதுதான் நான் வாங்கணுன்னு ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கினது. இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நீளமாக ஒரு ஸ்க்ரூ ஒன்று இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரூ அடுத்தாக்க ஒன்று, அடுத்தாக்க இந்த மாதிரி ஸ்ப்ரிங், அடுத்தாக்க லாக் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ. இப்போ நம்ம மிஷினில் இருக்கிற ப்ரெஷர் புட்டை மேலே தூக்கி இதை நம்ம கலத்திக்கலாம். கையில் நீடில் பற்றாமல் இருக்கிறதுக்காக நீடில் நான் உள்ளே எடுத்து விட்டுருக்கேன். இப்போ அந்த ப்ரெஷர் புட்டை கலத்திக்கலாம். இந்த மாதிரி கலத்தி எடுத்தாச்சு. அடுத்து இதை நம்ம மாட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவை இதில் விட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்க்ரூ நம்ம போட்டாச்சு. அடுத்து இந்த வளைவாக இருக்கிற பகுதி உள்ளே இருக்கணும். அதுக்கு அடுத்தாக்க நம்ம ஸ்க்ரூவை போட்டுடலாம். அதுக்கு அடுத்தாக்க லாக் மாதிரி இருக்கிறது போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். இந்த லாக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். டைட்டாக பிடிச்சிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த லாக் பண்ணணும். இந்த மாதிரி சரிவாக போகும். டைட்டாக பிடிச்சிட்டு லாக் பண்ணிக்கலாம். கை வலிக்க தான் செய்யும். இந்த மாதிரி நல்லா லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா இது இந்த மாதிரி முன்னாடி வரும். இதில் தான் நம்ம ப்ரெஷர் புட் செட் பண்ணணும். இப்போ எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ரெஷர் புட்டை எடுத்துகிட்டு இதை வச்சு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கை நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மாட்டிடலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கலத்திக்கலாம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இது ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி அது டைட்டாக செட் ஆயிரும். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேறு எதுவும் புட் சேஞ்ச் பண்ணோன்னா இந்த மாதிரி மேலே தூக்கிட்டு இந்த பக்கம் நம்ம ஸ்க்ரூவை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். இது அடிக்கடி ஃபுட் சேஞ்ச் பண்ணி தைக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் கேஷ் ஆன் டெலிவரியில் தான் வாங்கியிருந்தேன். 235 ரூபா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.